மலேசியாவிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் 2 கைது செய்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு நாள்தோறும் உள்நாடு மற்றும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து 15க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாகவே போதைப் பொருள் கடத்தி வருவதும் தங்கம் கடத்தி வருவதும் திருச்சி விமான நிலையத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து மலிண்டோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த சந்தேகப்படும் பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது நடராஜன் என்ற பயணி உடமையில் மறைத்து எடுத்து வந்த 3.5 கிலோ எடை கொண்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சாவின் சந்தை மதிப்பு 3,05,00,000 ஆகியன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நடராஜனும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கஞ்சாவை வாங்க வந்த திருச்சி விமான நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த மற்றொரு நபரான தங்கப்பாண்டியன் என்பவரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி விமானத்தில் 3,05,00,000 மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை கடத்தி வந்த நபரும் திருச்சி விமானத்தில் வெளியே ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை வாங்க வந்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருச்சி விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இவர் யாருக்காக, இந்த தங்கப்பாண்டியன் என்பவர் யாருக்காக கஞ்சாவை அதை வாங்க வந்தார் என்று பல்வேறு கோணத்தில் தற்போது விசாரணை செய்து வந்தனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.